ஒன்னே ஒண்ணு சொல்றேன். உங்க பக்கத்துல இருக்கிற டெய்லி கேலண்டர் இருக்குது பாருங்க, 15 இருக்கும் இல்லையோ, ஆமா அதை சார். 23ஆம் தேதி நோட் பண்ணி வச்சுங்க. ஓகே சார். இன்னில இருந்து அந்த தேதியை கழிச்சுட்டே வச்சிருங்க. 23 ஒரு 7-8 நாளுக்குள்ள அண்ணாமலையினுடைய எதிர்காலம் மத்திய அமைச்சரவை ஆகிறார், அமைச்சராகிறார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திரௌபதி முர்மு ஜனாதிபதியை சந்தித்து இருக்கிறார். அதன் மூலமாக மத்திய அமைச்சரவையில் விஸ்தரிக்கப்படும். காரணம், பாஜகவுடைய தேசிய தலைமைக்கு பூபேந்திர யாதவோ, மோகன்லால் கட்டரோ, மனோகர்லால் கட்டரோ அல்லது கிஷன் ரெட்டியோ வந்துவிட்டால் மத்திய அமைச்சரவையில் காலியாகக்கூடிய இடத்திற்கு கண்டிப்பாக அண்ணாமலையை நியமிப்பார் நரேந்திர மோடி என்று சொல்லுகிறார்கள் டெல்லியில். அது அரசியல் ரீதியாக பார்த்தால் பொன்முடி மீது பல அழுத்தங்கள் வர ஆரம்பித்து விட்டது. சட்டசபையில் கூட பேசுகிறார்கள். சட்டசபையில் அவரை காணவில்லை. போதாத குறைக்கு இன்று அதிமுக வெளிநடப்பு செய்த பொழுது சபாநாயகர் நடந்து கொண்ட முறை அது ஜனநாயகத்திற்கு விரோதமாக இருந்தது என்று அதிமுக உறுப்பினர்கள் கோஷம் எழுப்பினாலும் ஏன் முதலமைச்சர் பயப்படுகிறார் பொன்முடியை அறிமுகப்படுத்த? அவர் கைது செய்யப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. போறப்போ பாருங்க, பொதுநல வழக்கை தவிர எஃப்ஐஆர் போடக்கூடாத அளவுக்கு வட இந்தியாவில் எஃப்ஐஆர் போட இருக்கிறார்கள். 4 இடத்தில், போபால், லக்னோ, அலகாபாத், அகமதாபாத் போன்ற இடங்களில். அப்போ என்ன பண்ணுவாங்க? வெற்றி திமுகவிற்கு மாபெரும் தோல்வி. மு.க. ஸ்டாலின் நீ தமிழ் கைது போட, நயினார் நாகேந்திரன் இன்னும் வரக்கூடிய அறிக்கைகளில் அவர் தமிழில் தான் போடுகிறார். அது மாதிரி தமிழில் தான் மு.க. ஸ்டாலின் போட வேண்டும் என்பதை மறைமுகமாக சொல்லிவிட்டால் அது நரேந்திர மோடிக்கு கிடைத்த வெற்றி. எது இருப்பினும் திமுக பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து நடுங்குகிறது. எந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொன்னாரோ 2024 எந்த கட்சி ஆட்சிக்கு வரக்கூடாது, அது திமுக நிர்ணயிக்கும், அதை பாஜக வரவிடாமல் தடுப்போம் என்று. ஆனால் பாஜக வந்துடுச்சு. அதுவே பெரிய மூஞ்சில கரி பூசிந்தாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினர். ஆக மொத்தம் திமுக சொல்வது நரேந்திர மோடி சொன்ன பிறகுதான். காரணம் என்னன்னா, இன்னைக்கு தேதியில பாத்தீங்கன்னா சிவா, ரியல் ஒன் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து வரும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம், நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். சார், இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முன்னாள் பாஜக தலைவர், இப்போதைய பாஜகவுடைய பொதுக்குழு உறுப்பினர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களுக்கு தேசிய பாஜகவுடைய இளைஞரணி தலைவர், அதாவது கர்நாடகா எம்பி தேஜஸ்வி சூர்யா இருக்கக்கூடிய பதவி அண்ணாமலைக்கு கொடுக்க போவதாக செய்திகள் வந்துட்டு இருக்கு. இது உண்மையா சார்? டெல்லியில எப்படி சார் பேசப்படுகிறது? டெல்லியில் பேசக்கூடிய விஷயம் கண்டிப்பாக அண்ணாமலை அவர்களுக்கு எப்படி அமித்ஷா அவர்கள் சென்னையில் நிருபர்களிடையே சொன்னாரோ அது மாதிரியான ஒரு சூழ்நிலை டெல்லியில் தான் இருக்கிறது. அண்ணாமலைக்கு இன்னும் முக்கிய பதவி கிடைக்க இருக்கிறது. அதை தவிர சிவா, ஒன்னே ஒண்ணு சொல்றேன். உங்க பக்கத்துல இருக்கிற டெய்லி கேலண்டர் இருக்குது பாருங்க, 15 இருக்கும் இல்லையோ, ஆமா அதை சார். 23ஆம் தேதி நோட் பண்ணி வச்சுங்க. ஓகே இன்னில சார். இருந்து அந்த தேதியை கழிச்சுட்டே வச்சிருங்க. 23 ஒரு 7-8 நாளுக்குள்ள அண்ணாமலையினுடைய எதிர்காலம் மத்திய அமைச்சரவை ஆகிறார், அமைச்சராகிறார். அவர் ஒரு மாநிலங்கள் உறுப்பினராக வேண்டும். இருப்பினும் கூடிய விரைவில் அதற்கான அறிவிப்புகள் கண்டிப்பாக டெல்லியில் வெளியிடப்படும். இன்று காலை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திரௌபதி முர்மு ஜனாதிபதியை சந்தித்து இருக்கிறார். அதன் மூலமாக மத்திய அமைச்சரவையில் விஸ்தரிக்கப்படும். காரணம், பாஜகவுடைய தேசிய தலைமைக்கு பூபேந்திர யாதவோ, மோகன்லால் கட்டரோ, மனோகர்லால் கட்டரோ அல்லது கிஷன் ரெட்டியோ வந்துவிட்டால் மத்திய அமைச்சரவையில் காலியாகக்கூடிய இடத்திற்கு கண்டிப்பாக அண்ணாமலையை நியமிப்பார் நரேந்திர மோடி என்று சொல்லுகிறார்கள் டெல்லியில். அது நம்பத்தகுந்த அரசியல் வட்டார செய்தி. இருப்பினும் கட்சியில் கொடுக்க வேண்டும் என்றால் அவருக்கு ஹிந்தி நன்றாக பேசுவர். 13-14 மாநிலங்களை அவர் 2-3 காலத்தில் அவர் சுற்றுப்பயணம் செய்தார். அகமதாபாத்திற்கு சென்றிருந்தார், மும்பைக்கு வந்திருந்தார், போபாலுக்கு போயிருந்தார். அதே மாதிரி தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் பல மொழி பேசக்கூடிய அவர் பாஜகவின் இளைஞரணி தலைவராகனாலும் ஆகலாம். அவரை கண்டிப்பாக ராஜ்யசபாவில் கொண்டு வருவதுதான் தலையாய கடமை. மந்திரி ஆக்குவார் என்றுதான் 2 பதவிகளில் ஒரு பதவி அவருக்கு நிச்சயம் கிடைக்கும் என்றுதான் தெரிகிறது சிவா. சார், இப்போ இபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும், எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் செய்தியாளர்கள் மத்தியில பேசும்போது தமிழகத்துல கூட்டணி தான் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கிறதே தவிர கூட்டணி ஆட்சியில பங்கு கிடையாது, ஆட்சியில கூட்டணி கிடையாது அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறது?
கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் என்று சொல்லிவிட்டார் அமித்ஷா. தமிழகத்தில் தேசிய ஜனநாயக முன்னணி என்றால் அது எடப்பாடி பழனிசாமியை தான் குறிக்கும். அவருடைய தலைமையில் தான் ஆட்சி அமையும். பரிபூர்ண மெஜாரிட்டி அவருக்கு வந்து விட்டால் பாஜக அந்த அமைச்சரவையில் சேராது. அது 2026 ஏப்ரல் மே மாதத்தில் தான் முடிவடையும். இதை வேண்டுமென்றே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐடி விங்கும் திராவிட முன்னேற்ற கழக பத்திரிகையாளர்களும் இந்த ஜால்ரா போட தொடங்கி விட்டதனால் அந்த குழப்பம் வந்தது. அந்த குழப்பத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார் அமித்ஷாவும், வைத்து விட்டார். இன்று காலை எடப்பாடி பழனிசாமி வைத்து விட்டார். சார், அமைச்சர் பொன்முடி மீது சென்னை உயர் நீதிமன்றத்துல பொதுநல வழக்கு தொடரப்பட்டிருக்கு. அதாவது ஏற்கனவே பேசிய ஆபாச பேச்சு குறித்து இந்த அடிப்படையில பொன்முடியை அமைச்சர் பதவியிலிருந்து தூக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பொதுநல வழக்கு தொடரப்பட்டிருக்கு. அந்த வழக்குல பதவி பறிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குமா சார்? அந்த அது கவர்னருக்கும் முதலமைச்சருக்கும் இருக்கக்கூடிய டிஸ்கிரிஷனரி பவர் தானே தவிர கோர்ட் அதற்கு சம்பந்தம் கிடையாது. கோர்ட் அதை நிராகரித்து மன்னித்து விடுவார்கள் என்பதுதான் எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள். வழக்கறிஞர்களும் அதை தான் எதிர்பார்க்கிறார்கள். இருப்பினும் அரசியல் ரீதியாக பார்த்தால் பொன்முடி மீது பல அழுத்தங்கள் வர ஆரம்பித்து விட்டது. சட்டசபையில் கூட பேசுகிறார்கள். சட்டசபையில் அவரை காணவில்லை. போதாத குறைக்கு இன்று அதிமுக வெளிநடப்பு செய்த பொழுது சபாநாயகர் நடந்து கொண்ட முறை அது ஜனநாயகத்திற்கு விரோதமாக இருந்தது என்று அதிமுக உறுப்பினர்கள் கோஷம் எழுப்பினாலும் ஏன் முதலமைச்சர் பயப்படுகிறார் பொன்முடியை அறிமுகப்படுத்த? பொன்முடி ஏன் அவைக்கு வரவில்லை? இதெல்லாம் கேள்வி கேட்கிறாங்க. நாளை தமிழக அமைச்சரவை கூடினாலும் பொன்முடி வரப்போவராரா வரப்போவது இல்லையா தெரியவில்லை. அரசாங்கத்திற்கு ஒரு இக்கட்டான நெருக்கடி வந்துவிட்டது. அதில் கோர்ட்டில் போட்டிருக்க கேஸ் கூட ஒரு பிரஷரை கொண்டு கொடுக்குமே தவிர கோர்ட் அதை எடுக்காது தள்ளுபடி செய்தாலும் அரசியல் ரீதியாக வாயடைத்து இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு இது ஒரு பெரிய சவால். அவர் பொன்முடியை ஏன்னா ஒரு ஆபாசன், இதை விட ஆபாசனை பேசுறதுக்கு இன்னும் நிறைய வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப அசிங்கமானது கருத்துகள். அதை மட்டும் பார்த்தால் திமுகவில் அது பிளவை ஏற்படுத்தி விட்டது. சிவா எப்போ கனிமொழி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களோ போன்ற விரிவுகள் நான் பதிவு செய்திருக்கிறேன். எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களை வைத்து பார்த்தால் துர்கா ஸ்டாலின் அம்மையார் அன்று காலை தன்னுடைய கணவர் மு.க. ஸ்டாலின் சொன்ன பொழுது அவர் உடனே அவருடைய அறிக்கையிலே கையெழுத்து போட்டு அறிக்கை போட்டிருக்காரு. பாத்தீங்களா நீங்க? துரைமுருகனோட கையெழுத்து போடல. அதே மாதிரி தங்கை கனிமொழியினுடைய ஆணை, அதாவது ஒரு ஆபாச பேச்சை, பொன்முடி ஆபாச பேச்சை கண்டனம் தெரிவித்து நேரில் பார்த்தார் கனிமொழி. அப்பொழுது சொன்னார் நான் ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கண் துடைப்பு நாடகமாக செய்து விட்டாரே தவிர பல வழக்குகளை சிக்கி இருக்கக்கூடிய பொன்முடி கண்டிப்பாக அவர் கைது செய்யப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. போறப்போ பாருங்க, பொதுநல வழக்கை தவிர எஃப்ஐஆர் போடக்கூடாத அளவுக்கு வட இந்தியாவில் எஃப்ஐஆர் போட இருக்கிறார்கள். 4 இடத்தில் போபால், லக்னோ, அலகாபாத், அகமதாபாத் போன்ற இடங்களில். அப்போ என்ன பண்ணுவாங்க? அஸ்ஸாம் போலீஸ் அரெஸ்ட் பண்றேன்னு வந்தா என்ன பண்ணுவாரு? தமிழ்நாடு போலீஸ் விட மாட்டாங்களே. ஸோ ஆக மொத்தம் இருக்கக்கூடிய நிலைமை பார்க்கிறது, அதுதான் தெரிகிறது. சார், அதாவது பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வந்தப்போ ஒரு கருத்துக்களை முன் வச்சிருந்தாங்க. அதாவது தமிழ்நாட்டில இருந்து தலைவர்கள் பல கடிதங்களை எனக்கு டெல்லிக்கு எழுதுறாங்க. ஆனா இந்த கடிதங்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் ஆங்கிலத்திலேயே இருக்கிறது. சரி, கடிதம் தான் ஆங்கிலத்தில் எழுதுறாங்க அப்படின்னா கையெழுத்தும் ஆங்கிலத்துல தான் போடுறாங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாங்க. இப்படியான சூழ்நிலை தான் தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு அரசாணையை பிறப்பிச்சிருக்காங்க. எந்த ஒரு அரசு கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் அரசாணைகள் தமிழ் மொழியில தான் இருக்கணும். அதே நேரத்தில் அரசு ஊழியர்கள் தமிழில் தான் கையெழுத்திட வேண்டும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசாங்கம் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க, அரசாணை வெளியிட்டிருக்காங்க. இது பிரதமர் மோடி அவர்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக பார்க்கலாமா சார்? வெற்றி. திமுகவிற்கு மாபெரும் தோல்வி. மு.க. ஸ்டாலின் நீ தமிழ் கையெழுத்து போட, நயினார் நாகேந்திரன் இன்னும் வரக்கூடிய அறிக்கைகளில் அவர் தமிழில் தான் போடுகிறார். அது மாதிரி தமிழில் தான் மு.க. ஸ்டாலின் போட வேண்டும் என்பதை மறைமுகமாக சொல்லிவிட்டால் அது நரேந்திர மோடிக்கு கிடைத்த வெற்றி. எது இருப்பினும் அமித்ஷா அவர்கள் தமிழகத்தில் வந்திருந்த பொழுது ஒன்று சொன்னார். கல்லூரியில் நடக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி, இன்ஜினியரிங் கல்லூரி பாடப்புத்தகங்களை தமிழில் ஆக்குங்கள் என்று. ஏன் அதை செய்ய மாட்டேன் என்கிறார் மு.க. ஸ்டாலின். அதைத்தான் செய்ய வேண்டும். காரணம், அப்படி செய்ய ஆரம்பித்தால் அவர்கள் கட்சியில் நடக்கக்கூடிய கட்சியினர் தலைவர்கள் நடத்தக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன் குறைஞ்சிரும். அதுக்காக தான் பயப்படுறாரு. ஒன்று. இரண்டாவது, தமிழில் அமித்ஷா அவர்களே சொன்னார், இனி நான் வரக்கூடிய தமிழில் தான் கையெழுத்து போடுவேன், தமிழில் தான் கடிதம் எழுதுவேன் என்று. அதற்கு எதிர்மறையாக
மு.க. ஸ்டாலின் செய்தது தாமதம் ஆகிய பிறகும் நல்லது நடந்தது, வரவேற்கத்தக்கது சிவா. சார் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா திமுக ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் முடிவடைந்து விட்டது, 5வது ஆண்டுல சென்றுட்டு இருக்கு. இப்படியான சூழ்நிலையிலையும் பிரதமர் மோடி அவர்கள் சுட்டி காண்பித்த பிறகுதான் தமிழ் மொழியில கடிதம், தமிழ் மொழியில கையெழுத்து அப்படின்னா இதை எப்படி சார் பாக்குறது? திமுக பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து நடுங்குகிறது. எந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொன்னாரோ 2024 எந்த கட்சி ஆட்சிக்கு வரக்கூடாது, அது திமுக நிர்ணயிக்கும், அதை பாஜக வரவிடாமல் தடுப்போம் என்றால், ஆனா பாஜக வந்துடுச்சு. அதுவே பெரிய மூஞ்சில கரி பூசிந்தாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினர். ஆக மொத்தம் திமுக சொல்வது நரேந்திர மோடி சொன்ன பிறகுதான். காரணம் என்னன்னா, இன்னைக்கு தேதியில பாத்தீங்கன்னா சிவா, நல்லா கொதிக்கிற எண்ணெயில அப்பளத்தை போட்டீங்கன்னா எப்படி எதி கொது கொது கொதுன்னு கொதிக்கும், அந்த மாதிரி திமுக நிலைமை அமித்ஷா வந்த பிறகு ஆகிவிட்டது. அதனால்தான் ஏதோ வாய்க்கு வந்தபடி ரூபாய்னாங்க. இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் 3 தீர்மானங்களை போட்டு விட்டார்கள். நேற்று ராஜமன்னார் கமிட்டி மாதிரி ஜோசப் கொரியன் கமிட்டி, அதை தவிர உங்களுக்கு டீலிமிட்டேஷனை பத்தி கண்டம் பண்றது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு கிளி பிடிச்சிருக்கத்தான் காமிக்குதுங்க சிவா. சார் இப்போ கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையா ஸ்பெஷல் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி சித்தராமையா சென்றிருந்த நிலையில லோக் ஆயுக்தாவை பொறுத்த வரைக்கும் மீண்டும் விசாரணை மேற்கொண்டு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும், அதன் பிறகுதான் குற்றமற்றவரா குற்றவாளியா அப்படிங்கிறது தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் தெரிவிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் இடியை பொறுத்த வரைக்கும் இந்த விவகாரத்துல வழக்கு தொடரலாம் அப்படிங்கிற அனுமதியும் கொடுத்திருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? மல்லிகார்ஜுன் கர்கே கர்நாடகாவில் முதலமைச்சராக ஆக வேண்டும் என்று துடிதுடிக்கிறார், கனவு காண்கிறார். அதற்காக சித்தராமையாவை பலிகடாவாக்க நினைக்கிறார்கள். சித்தராமையா இரட்டை வேடம் போடுகிறார். சித்தராமையாவிற்கு துணையாக சிவகுமார் அவருக்கு எதிர்த்து செயல்படுகிறார். ஆக மொத்தம் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசு தடுமாறுகிறது, திக்குமுக்கு ஆகிறது. அந்த அடிப்படையில் பார்த்தால் கோர்ட் சொல்லியிருக்கிற மாதிரி, நீதிமன்றம் அறிவுரை கூறியிருக்கிற மாதிரி கண்டிப்பாக திடீரென்று அவர் ராஜினாமா செய்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. சித்தராமையா ராஜினாமா செய்வாரே ஆனால் அப்பொழுது மத்திய காங்கிரஸில் இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன் கர்கேக்கு என்ன ஒரு நிலைப்பாடு வரும் என்பதைத்தான் புரிந்து கொள்ள முடியவில்லை சிவா. ஆக மொத்தம் காங்கிரஸ் தத்தளிக்கிறது சிவா. பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகருடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, தேங்க்யூ.